ஹாய். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேக்கிங்ல வந்து நம்ம ஒரு ரெசிபி அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போம். அதாவது எல்லா பேக்கர்ஸ்க்குமே தெரியும். ஒரு ரெசிபி, 2 ரெசிபி அப்படின்னு தான் பேசுவோம் நம்ம மல்டிப்ளை பண்றப்ப. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஒரு ரெசிபி வந்து நீங்க ஒரு 6 இன்ச் டின்ல ஊத்துறீங்க அப்படின்னா, அதே ரெசிபிய 2ஆ போடுறப்போ நம்ம 6 இன்ச் டின்ன விட எந்த இன்ச் டின்ல ஊத்துறது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா இருக்கும்ல. ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஒரு ரெசிபி வந்து நம்ம ஒரு 6 இன்ச் ஸ்கொயர் டின்ல ஊற்றுறோம் ஓகேங்களா. ஸோ 6 இன்ச் ஸ்கொயர் டின்னா 6 இன்டூ 6 36 வருது. 6 இன்டூ 6 வந்து 36 வருது ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அப்போ நீங்கள் 2 ரெசிபி போடுறப்போ 36 இன்டூ 2 எவ்வளோ வருதுன்னா 72 வருது ஓகேங்களா. ஸோ இந்த 72 காம்பினேஷனில் இருக்கிற எந்த ஸ்கொயர் டின் அண்ட் ரெக்டாங்கிள் டின்லனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கால்குலேஷன். இது வந்து ஸ்கொயர் டின் அண்ட் ரெக்டாங்கிள் டினுக்கு செட் ஆகும். சர்க்கிளுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து 72 கிடச்சிருக்கு. ஸோ 72 காம்பினேஷன்ஸில் என்னென்ன டின் யூஸ் பண்ணலாம்னா 12 இன்ச் டின் இன்டூ 6 இன்ச் டின்ல யூஸ் பண்ணலாம். இல்லைனா 9 இன்டூ 8 இன்ச் டின்ல யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போது சிலர்லாம் வந்து இப்போ நான் 6 இன்டூ 6ல் வந்து 36 வருது. ஸோ 6 இன்டூ 6 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ 2 ரெசிபி போகிறப்ப 8 இன்டூ 8 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 8 இன்டூ 8 ஸ்கொயர் டின்னுக்கு எத்தனை ரெசிபி போடலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி பேக்கிங்.